துலா லக்னக்காரங்களுக்கு வைரம் உகந்த கல். ஓகே. ஆனால் அங்கே சுக்கிரன் எங்கே பொசிஷன் பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா துலா லக்னத்துக்கு லக்னாதிபதியும் அவர் தான், எட்டுக்குடையவரும் அவராக தான் வருவார். பொதுவாகவே துலா லக்னக்காரங்க மணி ஃப்ளோ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீலக்கல், சனியோட நீலக்கல், அவர் 5 குடையவர். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் குரு சுக்கிரன் தொடர்பில் இருந்தால் அவர் நல்ல பலன்களை துலா லக்னத்துக்கு கொடுப்பார். கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதியார். இந்த மந்திரத்தை 108 முறை 48 நாட்கள் நம்ம சொல்லும் போது அந்த சனியால், சனி வீக்காக இருக்கிறதுனால நமக்கு பண தடையாக இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி துலாம் ராசி துலாம் லக்ன நேயர்கள் மேம். ஸோ இவங்க எந்த கற்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ, பண வரவு நல்லா இருக்கும். ஸோ பண வரவே எனக்கு வருது மேம், காசு எங்கே தான் வருது ஆனால் எங்கே போகுதுன்னு தெரிலன்னு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ பணம் வந்தாலும் அது நம்மளுடைய சேஃப்டிக்காக நம்மக்கிட்ட இருக்கணும், தங்கணும் அப்படின்னா ஸோ துலாம் ராசி துலாம் லக்ன நேயர்கள் என்னெல்லாம் பண்ணலாம்? துலா லக்னக்காரங்களுக்கு வைரம் உகந்த கல். ஓகே. ஆனால் அங்கே சுக்கிரன் எங்கே பொசிஷன் பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா துலா லக்னத்துக்கு லக்னாதிபதியும் அவர் தான், எட்டுக்குடையவரும் அவராக தான் வருவார். அப்போது நாமளே வந்துட்டு நம்மளோட பணத்தை விரயம் பண்ணுற மாதிரியான அமைப்பு இருக்கும். அப்படி இல்லாமல் சுக்கிரன் லக்னத்தோடையோ இல்லை 2ஆம் இடத்தோடையோ அதிக தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னா வைரக்கல் போடும்போது அவங்களுக்கு பண வரவு சீராக இருக்கும். பொதுவாகவே துலா லக்னக்காரங்க மணி ஃப்ளோ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீலக்கல், சனியோட நீலக்கல், அவர் 5 குடையவர். துலா லக்னத்துக்கு 5 குடையவர் சனி. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் குரு சுக்கிரன் தொடர்பில் இருந்தால் அவர் நல்ல பலன்களை துலா லக்னத்துக்கு கொடுப்பாரு. அப்போ சனியோட நீலக்கல் சனிக்கிழமை சனி ஹோரையில், பொதுவாக இரவுல வர்ற சனி ஹோரையாக பார்த்து நம்ம குலதெய்வ கோயில் இல்லை இஷ்டதெய்வ கோயிலில் போயிட்டு சனியோட காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதியார், இந்த மந்திரத்தை 108 முறை 48 நாட்கள் நம்ம சொல்லும்போது அந்த சனியால், சனி வீக்காக இருக்கிறனால நமக்கு பண தடையாக இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி நமக்கு நல்ல மணி ஃப்ளோ துலா லக்னக்காரங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். ஸோ துலாம் ராசி துலாம் லக்ன நேயர்கள் வந்து எந்த மாதிரியான கற்களை எப்படி பயன்படுத்தலாம், அதை எப்படி முழுமையாக உருவேற்றி ஸோ நல்ல பலன்களை பெறலாம், பணவரவை வந்து நம்மக்கிட்ட தக்க வைக்கணும்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ சூப்பரான ஒரு விஷயத்தை நம்ம நேர்களுக்காக எடுத்துருக்கீங்க. அருமைமா மேம். இன்றைக்கி மனுஷனுக்கு தேவை அப்படின்னு சொன்னாலே, முக்கியமான தேவை அப்படின்னாலே பணம் தான். ஆனால் நிறைய பேருக்கு அவங்களுடைய ஹாப்பினஸ் எங்கேயோ ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா அவங்க கையில் பணம் இல்லாதப்போ மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது 12 ராசி நேயர்களுக்கும் 12 லக்னத்துக்குமே, ஸோ ராசி லக்னம், ஸோ 12 பேருக்குமே வந்து எந்த கற்கள் பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து பணவரவு இருக்கும், மகாலட்சுமி வீட்டில் வாசம் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த நேர்காணலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கற்கள் இருக்கு இல்லையா, கற்களை பற்றி நம்ம நேயர்களுக்காக, இந்த கற்கள் போடுறதுனால உண்மையாகவே நிறைய விஷயங்கள் நடக்குதா இல்லை அது ஒரு மாயை தான் அப்படின்ற பார்வையும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்து? ஒவ்வொரு கிரகங்களுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கல் உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நிறம் உண்டு, திசை உண்டு, தானியங்கள் உண்டு, கடவுள் உண்டு. அதே மாதிரி கிரகங்களுக்கும் கற்கள் உண்டு. இந்த கற்கள் எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்திலேருந்து சக்திகளை வாங்கி, எப்படி தானியம் சக்திகளை வாங்குதோ, நம்ம இப்போ வேணும்னா, இப்போ நமக்கு செவ்வாய்க்குரிய கிரகம் இது வேணும் அப்படின்னா அந்த தானியத்தை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். செவ்வாயை நம்ம வலுப்படுத்தணும்னு நினைக்கிறோன்னா செவ்வாய்க்குரிய துவரம் பருப்பை நம்ம பத்திரமா எடுத்து நம்ம இது உள்ளே வச்சுக்கலாம். ஆனால் அது மோல்ட் ஆகிடும். ஸோ அதோட வலிமை இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிடும். ஆனால் எக்ஸ்போஸ்டாகவும் நம்ம வச்சுருக்க மாட்டோம், ஒரு பர்ஸில் வேலெட்டில் வச்சுருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம இப்போ கற்களை நம்ம யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னா பிரபஞ்சத்துலேருந்து ஆகர்ஷண சக்திகளை வாங்கி நம்ம உடம்போது அதை டச் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம போடுறது ஓப்பன் செட்டிங் மோதிரமாக போடுவோம். இப்போ உடம்புல டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நம்ம பிரபஞ்சத்தில் வாங்குகிற சக்தியை நம்ம உடம்புல கொடுத்துட்டு நம்மளை ஒரு சீராக இயங்க வைக்கும். இப்படி தான் வந்துட்டு கற்கள் வந்துட்டு நம்மளை இயங்க வைக்கும், வேலை செய்ய வைக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம கற்கள் வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு இடத்துல போனோம், அந்த கற்களை வாங்கினோம், அப்படியே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தும் போது அதுக்கான சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்குமா மேம்? எதுவுமே அந்தந்த முறையில் செய்யும் போது தான் வந்துட்டு வேலை செய்யும். அதே மாதிரி தான் இந்த கற்கள் அப்படியே வாங்கும்போது அதில் தோஷம் இருக்கலாம், நிறையா பேர் கைப்பட்டு வந்திருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும். இப்போ அது ஒருத்தர் செய்கிறாரு, ஒரு பொற்கொலர் செய்கிறாரு அந்த மோதிரத்தை அப்படிங்கும்போது அவர் எந்த மனநிலையில் செய்கிறாருன்னு தெரியாது. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். எல்லாமே வைப்ரேஷன்ஸ் ஆறாதான்.
ஸோ அந்த வைப்ரேஷன்ஸும் இருக்கும். அதனால் நம்ம ஒரு மோதிரம் வாங்குகிறோம், ஒரு ராசிக்கல் மோதிரம் வாங்குகிறோன்னா நம்ம குலதெய்வ கோயில் இல்லை இஷ்டதெய்வ கோயில் எது நமக்கு வந்துட்டு அக்சசபிளாக இருக்குதோ அங்கே போயிட்டு அந்த நம்ம சொல்கிற ஹோரையில் அந்த கற்களுக்குன்னு ஒரு ஹோரை இருக்குது, அந்த ஹோரையில் போய் அந்த கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரத்தை ஸ்ரத்தையாக ஒரு 48 நாள் ஒரு 108 தடவை சொல்லும்போது அதில் உருவேற்றமாகும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை அந்த பர்டிகுலர் கிரகத்துக்கான வைப்ரேஷன் அதில் இறங்கும். இப்படி இது இறங்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதை டியூன் பண்ணி கொடுக்கும் அந்த கல். ஓகே. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கிறது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் எடுத்துக்கக்கூடிய விஷயம். எதுவுமே அந்தந்த முறையில் செய்யும் போது தான் வந்துட்டு வேலை செய்யும். அதே மாதிரி தான் இந்த கற்கள் அப்படியே வாங்கும்போது அதில் தோஷம் இருக்கலாம், நிறையா பேர் கைப்பட்டு வந்திருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும். இப்போ அது ஒருத்தர் செய்கிறாரு, ஒரு பொற்கொலர் செய்கிறாரு அந்த மோதிரத்தை அப்படிங்கும்போது அவர் எந்த மனநிலையில் செய்கிறாருன்னு தெரியாது. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். எல்லாமே வைப்ரேஷன்ஸ் ஆறாதான். எது ஒன்றுமே வந்து முழுமையாக நம்பி பண்ணும்போது அது கண்டிப்பாக 100% நமக்கு கை கொடுக்கும்.